ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பட்டுக்குட்டி சமையல். இன்றைக்கி சூப்பரான கொங்கு நாட்டு பருப்பு சாப்பாடு, அதுவும் ரேஷன் கடை பருப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயத்தை அரிஞ்சு சேர்க்கணுங்கிறது கிடையாது, உரிச்ச மேனிக்கு அப்படியே சேர்த்திக்கலாம். நல்லா குழஞ்சு பருப்பு சாப்பாடோடு வெந்து வர்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 5-6 தக்காளி எடுத்து நல்லா குழஞ்ச தக்காளியை பார்த்து எடுத்து கழுவி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். தக்காளியோட பச்சை வாசம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சாப்பாடு நல்லா இருக்காது. வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தக்காளியெல்லாம் இன்னும் நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு நல்லா குழஞ்சி வந்துடணும். நீங்கள் பூண்டு எவ்வளோ வேணுமோ தாராளமாக சேர்த்துக்கலாங்க. ஒன்றும் பண்ணாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் வெங்காயம் பூண்டு சேர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பருப்பையும் அரிசியும் எடுத்து 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டாம், கழுவி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரேஷன் கடை பருப்புங்கிறதுனால சீக்கிரம் குழஞ்சி வந்துடும். இப்போது நம்ம அரிசியும் பருப்பையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு மசாலாலாம் அப்போ தான் கொஞ்சம் பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததையும் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததையும் குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரே விசில் விட்டு எடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பாடு பொழு பொழுன்னு இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு விசில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான கொங்கு நாட்டு பருப்பு சாப்பாடு, அதுவும் ரேஷன் கடை பருப்பில் செஞ்சுருக்குறோம். சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே தேவையில்லைங்க, சைட் டிஷ்ஷு சாப்பாடு மட்டும் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.